நாங்க வரோமா அப்படின்னு எல்லாருமே இங்க வந்து ஒவ்வொருவருமே அப்படி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா வந்திருக்கீங்கன்னு நாங்களே நம்புறோம். நிம்மட்டம் ஜீவன் தந்த வையாத்தியந்த எண்ணமாய் சோசரிப்போமாக கால சொல் போல் தாயோ தண்ணீரை போல் வாடியோ ஆனாவை போதையோ உயிர் வாழ்வோ நிற்க மாட்டாரு நிம்மட்டம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்வார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்வார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். திரும்ப அப்படிக்கா பாருங்க. ஆனந்தம்மா ராஜேஷ் ಎಲ್ಲರಿಗೂ ವಂದನೆಗಳು. ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಇಲ್ಲಿ ಪುಷ್ಪರಾಣಿ ಅವರು 100 ವರ್ಷ ಮುಗಿಸಿ 101ನೇ ವರ್ಷಕ್ಕೆ ಕಾಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ವಯಸ್ಸು ನಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಬರುತ್ತೋ ಇಲ್ಲೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆಯ್ತಾ. ಈಗ ಅಜ್ಜಿ ಹಾಡು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಎಲ್ಲ ಕಣ್ ಕಾಣಿಸುತ್ತೆ, ಕಿವಿ ಕೇಳಿಸುತ್ತೆ, ನಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಆಯಸ್ಸು ನಮ್ಗೆ ಬರುತ್ತೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇನ್ನು ಅಜ್ಜಿಯವರು ಇನ್ನೂ ಒಂದು ಆಯುರ್ವೇದ ಬದುಕಲಿ ಅಂತ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயார் 100 இயர்ஸ்ன்றது அவங்களுடைய காலத்துல நம்ம வாழணுன்றது ரொம்ப பெருமையா இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், பேர பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துறதுக்கு நமக்கு வயசு இல்லை. அதனால ஜஸ்ட் அவங்களை வணங்குறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் கடவுளை அம்மாவுக்கு இன்னும் ஆயுசு நிறைய கொடுக்கணும். இன்னும் நிறைய அவங்க நிறைய பாடுறாங்க, இப்பவே பாடுறாங்க, அதுவே போதுங்க. ஸோ இருந்தாலும் பாடுறாங்க. இன்னும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் சந்ததிகளை நிறைய பார்க்கணும். அதுக்காக நான் காங்கிரஸ் கோலார் டிஸ்ட்ரிக்ட் KPCC சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் பிரசிடென்ட், கோலார் டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டியினுடைய பிரசிடென்டா இருக்கிறேன். என்னுடைய சார்பாக அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். அதே போல இங்க வந்து பேசி அமர்ந்த உருகம் சப் இன்ஸ்பெக்டர் குணப்பரெட்டி சார், அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல BJP மோர்ச்சா கோலார் தாலுக் பிரசிடென்ட் ரவி சாருக்கும், மற்றும் என்னுடைய சகோதரர் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி சார் அவருக்கும், வெற்றி பிரஸ் மீடியா வெற்றி சார் மற்ற எல்லாருக்கும், இங்க கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய காலம் பொற்காலம். இனி அந்த காலத்துக்குள்ள நம்ம எல்லாம் கோலப்பரெட்டி சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் போறோமே இல்லையோ, ஆனா அவங்கள நினைச்சு நம்ம போவோம்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கி நம்ம வாழ்வோம். பிறருக்கு தீங்கு செய்யாம 100 இயர்ஸ் வாழனாங்கனாக்கா அவங்க வெரி கிளீன் ஷீட்ன்றது அர்த்தம். ஸோ அப்போ அப்படிதான் 100 இயர்ஸ் வாழ முடியும். நல்ல ஃபுட் அப்போ இருந்தாலும் பிறருக்கு கெட்டது செய்யாம பிறருக்கு உதவி செய்து ஒரு 100 இயர்ஸ்க்குள்ள வராங்கனாக்கா கிறிஸ்துவனுடைய அன்பு அவரை பற்றி கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துக்காக அவங்க இன்றைக்கு கூட ஓடுறாங்க, இன்றைக்கு கூட அருமையான பாடலை பாடினாங்க. இன்னும் ஆயுசு நான் கூட
நம்பிக்கை டிவில பாடுறேன். நம்பிக்கை டிவில எவ்ரி Thursday நான் வரேன், பாடுறேன். பட் வந்து அம்மா பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட ஒரு பெரிய அனுபவம் இல்லை. இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த குடும்பத்தாருக்கும் மற்றும் அன்பு சகோதரிகளுக்கு யாவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னை சார்ந்த இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். திருமதி நெல்லி புஷ்பராணி அவர்கள் இந்த தங்கவேல் சரித்திரத்தில் ஒரு சிறந்த இடம் கொடுக்கிறார் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அதாவது எத்தனையோ தலைவர்களிலே லட்சக்கணக்கான தாய்மார்கள் உள்ளார்கள். இந்த தாயார்கள் சிறப்பானது நம்முடைய நாட்டிற்காக சுதந்திரத்துக்காக போராடி இன்றைக்கு சுதந்திர தாய் என்ற பட்டத்துடன் வாழ்ந்து இன்றைக்கு 100 ஆண்டு அவர் கடந்து வந்திருப்பது இந்த தங்கை மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த குடும்பத்தினருக்கும் ஒரு பெரிய கௌரவமான ஒரு கடவுள் அற்புத கடவுளின் அரசின் அருளும் இந்த குடும்பத்திற்கும் அந்த அம்மையாருக்கும் கொடுத்து இன்னும் முன்னாலும் அந்த அம்மையாருக்கு கடவுள் ஆசிரியர் பல ஆண்டுகள் வேலை அவருக்கு 1000 ஆசை கொடுத்து இந்த குடும்பத்திற்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி வணக்கம் கூறிக்கொண்டு கைத்தட்டலாம். தேங்க்யூ. இங்க பாருங்க, அங்க பாருமா, இங்க பாருங்க, அப்படியே நில்லுங்க. சமுதாயத்துல மிக பொருளுள்ள பயனுள்ள ஒரு சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்ற ஒரு தியாகியினுடைய மனைவியாக அவருடைய அனுபவங்களை தாங்கி இருக்கிற சாட்சியாக விளங்குகிற அவருடைய பிறந்த நாள் இந்த கொண்டாட்டம் சமுதாயத்தினுடைய கொண்டாட்டம் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அருமையான காவல்துறையை சார்ந்தவர்கள், சிறுபான்மையின நலத்துறையை சார்ந்தவர்கள், பிற கட்சிகளை சார்ந்தவர்கள், பல்வேறு துறைகளை சார்ந்த தோழர்கள், அருகில் இருக்கிற மக்கள் என அனைவரும் பங்கேற்று இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியும், அம்மாவுடைய பிறந்த நாள், அம்மாவுடைய வாழ்வு இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளது என்பதை வெளிப்படுத்தும்படியாக நாம் சிறிய கூடுகையாக இந்த கூடுகையை வைத்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்வது மிக மிக அவசியம். அருமையான அண்ணன் அவர்கள் சொன்னதை போல ஒரு தூய்மையான ஒரு வாழ்வு, அதுதான் அவர்களை இந்த 100 ஆண்டு கால வாழ்வுக்குள்ளாக வழிநடத்தி இருக்கிறது. இன்னைக்கு கூட அவங்க கண்ணாடி போடாம பைபிள் படிக்கிறாங்க, கண்ணாடி போடாம எல்லாத்தையும் படிக்கிறாங்க. பெரிய விஷயம். எனக்கு 2 தெரியுது. கடவுளுக்கு நன்றி சொல்வது மிக மிக அவசியம். கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கிற திருமதி ரம்யா அவர்கள் நமக்காக ஜெபத்தை எடுப்பார்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாற அம்மாவை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அப்பா, நீர் அவரை தெரிந்து கொண்டு தாயின் கரு செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக இன்னுமாய் அந்த குடும்ப வாழ்க்கையிலுமாய் நீர் கூட நின்று அவங்களுக்கு கிருபையா இருந்து பிள்ளைகளையுமாய் பேர பிள்ளைகளையுமாய் காணத்தக்கதான கிருபைகளை நீர் பாராட்டி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த 100வது ஆண்டிலும் நிறைவு பெற கிருபை செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் இவ்வளவாய் ஆரோக்கியமாய் எங்களுக்கு சாட்சியாய் அவர்களை முன்னிறுத்தியிருக்கிறேன், அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இன்னும் பல ஆண்டுகள் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ, மற்றவர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டியாக இருக்க, இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் அவர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டு நாங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அவர்களிடத்திலிருந்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க ஆசீர்வதித்து தாங்க, ஒவ்வொருத்தரையுமாய் நீங்க கொண்டு வந்து சேர்த்துருங்க. நீரே ஆசீர்வதி காத்துக்கொண்டு வழி நடத்தும் ஆண்டவரை மீட்பரமாகி நான் அதை நேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன். ஆண்டவரை தொழுதேற்று சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுமானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள
துணுமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள்கள் அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழு. ஒரு வாழ்த்து கூட்டம் அல்ல, நம்மை விட அவர்கள் மேலானவர்கள், அவர்களை வணங்கிக் கொள்ளலாம். ஆனால் அதுவும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக நாம் கடவுளை தவிர பெரிய அளவிற்கு மனிதர்களை வணங்க முடியாது. அவர்களை மதிக்கலாம். அதே சமயத்துல மதிப்பது, வணங்குவது, பாராட்டுவது எல்லாவற்றையும் விட இது ஒரு சிறந்த கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தினுடைய மையமாக விளங்குகிற இந்த கேக்கு அம்மா அவர்கள் வெட்டுவாங்க. அதற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அம்மா அவருடைய பிறந்த நாளை இன்றைய நாளில் குழுமாய் அனுசரிக்க நீர் இந்த நாளுக்கு அந்த கிருபைக்காகவும் கோடி தோற்றப்பா நிமித்தமாக இவர்களோட வாழ்க்கையிலே நீ வழிநடத்தின தயவுக்காக அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆயுட்காலத்தையும் நீ கொண்டு நிமித்தமாக அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த தயவுக்காக எனக்கு அப்பா. இன்னும் அவர்கள் ஈண்டெடுத்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாவரும் உங்களுடைய கரங்களை ஒப்புக்கிறோம்ப்பா. பேர பிள்ளைகள் அனைவருமாக சேர்ந்து தன்னுடைய ஆயாளுடைய இந்த நூற்றாண்டு விழா அனுசரிக்கின்ற போது அவர்களுக்கு தாயினுடைய ஆசீர்வாதம் என்று இருக்கிறது. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மகிழ்ச்சியாக்கினேன். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துர்மார்க்கர் புன்னை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போகும். 5 பேர்ல 2 ஆண்கள் 3 பெண்கள் 3 பெண்களில் எங்க அம்மா மூணாவது இருந்தவங்க. அவங்க ஊரிலே நன்றாக ஊழியம் செய்தவங்க தான் எங்க அம்மா. நாங்கெல்லாம் எங்க அம்மா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். நான் சிறு வயதாக இருந்தேன். அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் கத்தோடு ஆசீர்வாதத்தினால நாங்கள் எல்லாரும் மட்டுமாக வழி நடத்தி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கு தாயார் அவர்கள் தான் எங்களை கனப்படுத்தி ஆசீர்வாதித்து வழி நடத்தினாங்க. அதுக்காக நம்ம சேர்க்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே லில்லியா அம்மாவை பாதத்துல அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்தினீர். ஆண்டவரே, அவர் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண செய்தீரப்பா. உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன் சுவாமி. இனி வரப்போகிற நாட்களிலும் கூட கர்த்தாவே அவர்களை ஆசீர்வாதத்தோடு சுகன் பலன் ஜீவனை தந்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டும் என கேட்கிறேன் சுவாமி. ஆம் தகப்பனே, அவர்கள் காணுது ஆண்டவரே அநேகம் சுவாமி. என் தகப்பனே, இனி வரப்போகிற நாட்களிலே அவர்களுக்கு பூரண பலத்தை தந்து ஆண்டவரே இன்னும் சில காலங்கள் அவர்கள் ஆண்டவரே இந்த லோகத்தை காணவும் ஆண்டவரை பிள்ளைகளையும் காணவும் ஆண்டவரை நீர் ஒத்தாசையா இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என கெஞ்சி மன்றாடி இந்த ஜெபத்தை உடைய கரத்திலே ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல ಕರ್ತನಾದ ದೇವರೇ, ಈ ಸಮಯಕ್ಕಾಗಿ ವಂದಿಸುತ್ತೇವೆ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲಿರುವುದಕ್ಕಾಗಿ ನನಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ಪ್ರಿಯಮ್ಮನವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರೇ 100 ವರ್ಷಗಳನ್ನು ನೀನು ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ನನಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ದೇವ, ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ಪರಾತ್ಪರನ ಮರೆಯುತ್ತಿರುವವನು ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನಾಗಿರುವನು ಎಂಬುದಾಗಿ ನನ್ನ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ಹಾಗೆಯೇ ದೇವರೇ, ಪ್ರಿಯ ಅಮ್ಮನವರನ್ನ 100 ವರ್ಷ ಕಾಲ ಉನ್ನತವಾಗಿಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರ ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರ ಮರಿ ಮಕ್ಕಳನ್ನ ಹೀಗೆ ದೇವರೇ ತಲೆಮಾರುಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ದೇವರೇ ನಿನ್ನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನನಗೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರೇ, ಒಂದೊಂದು ಸಂತತಿಯಲ್ಲಿಯೂ ದೇವರಿನ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಪ್ರಿಯ ತಾಯಿಯವರನ್ನ ಇಲ್ಲಿಯ ತನಕ
ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾ ಬಂದಿದ್ದೀರಿ. ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಆಗಿನ ದೇವರೇ, ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಆರೋಗ್ಯ ಭಾಗ್ಯಗಳಿಗಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಎಂತಹ ಸಂದಿಗ್ಧ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಿಡದೆ ದೇವರೇ, ಹೋರಾಟದಲ್ಲಿ ಬಿಡದೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವು ಕೊಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ನನಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವಪ್ಪ. ಎಲ್ಲ ಕುಟುಂಬ ವರ್ಗದವರು ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಬಂದು ಅನೇಕ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರೇ ಈ ಒಂದು ಹುಟ್ಟು ಹಬ್ಬವನ್ನ ಅಯ್ಯ ದೇವರೇ ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನನಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ಎಷ್ಟೋ ಜನಗಳಿಗಿಂತ ಭಾಗ್ಯವಿಲ್ಲ ದೇವರೇ, ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಈ ಭಾಗ್ಯವನ್ನು ನೆನೆಸ್ತಾ ಆ ತಾಯಿಗೆ ಬೇಕಾದಂತ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಆರೋಗ್ಯ ಭಾಗ್ಯಗಳನ್ನು ಕೊಡು ದೇವರೇ. ಇನ್ನು ಸಂತೋಷವನ್ನು ಕಾಣ್ಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡು. ಅನೇಕ ಸಂತೋಷಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಗಳನ್ನ ನೀನು ನಡೆಸು ದೇವರೇ. ಬೇಕಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟು ಕಳೆದು ನಡೆಸುವುದಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ನೆರವೇರಿಸಿ ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೇಡಿದ್ದೇನೆ ತಂದೆ ದೇವರೇ, ಆಮೆನ್. ಇಂದು ದಿನದಲ್ಲಿ ಅಮ್ಮನವರು ಅದನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿ ದೇವರಿಗೆ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವಂತವರು 4 ತಲೆಮಾರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅವರು ಅನುಭವಿಸ್ತಾರಂತೆ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಮ್ಮನ ನೋಡುವಾಗ ಅಬ್ರಹಾಮನ ಆಶೀರ್ವಾದವನ್ನೇ ಜ್ಞಾಪಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಅಂತಹ ರೀತಿಯ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಅಮ್ಮನವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನುಗ್ರಹಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಜವಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವಂತವರಾಗಿ ದೇವರವರಿಗೆ ಇನ್ನೂ ಆಯುಷ್ಯ ಆರೋಗ್ಯ, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ, ನನ್ನ ಮುಪ್ಪಿನ ತನಕ ನಾನು ನಿಮಗೆ ಆಧಾರ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. ದೇವರು ನಮ್ಮ ಅವರ ಮುಪ್ಪಿನವರೆಗೂ ದೇವರವರಿಗೆ ಆಧಾರವಾಗಿದ್ದುಕೊಂಡು ಅವರ ಆಯುಷ್ಯ ಆರೋಗ್ಯ ಕೃಪೆಯಲ್ಲಿ ದೇವರು ಇನ್ನೂ ಮುನ್ನಡೆಸಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ನಾವು ಅವರ ಜೀವಿತಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವಂತ ದೇವರು ಇನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತರಾಗಿದ್ದೇವೆ. ನನ್ನ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆಗೆ, ಪ್ರೀತಿ ಅಮ್ಮನವರ ಜೀವಿತ ನೆನೆಸುವಾಗ ನೀನು ಅಂದು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆರಿಸಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು, ನೀನು ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಯಾಗಿ ಯು ವಿಲ್ ಬಿ ಎ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್. ದೇವಾ, ಅವರ ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ತಲೆಮಾರಿಗೆ ಅವರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನಿಂತಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವಾ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅವರ ಇನ್ನೂ ಕರ್ತನ ಅಪ್ಪ ಇರುವ ತನಕ ಮುಪ್ಪಿನವರೆಗೆ ನಾನು ನಿನಗೆ ಆಧಾರವಾಗಿರುವನು ಎಂಬುದಾಗಿ ದೇವಾ ಆಶೀರ್ವಾದಾಯಕನಂತ ದೇವರು ಅವರಿಗೆ ನಿತ್ಯ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಅನುಗ್ರಹಿಸಿಕೊಡುವಂತೆ ಕೃಪೆ ಅನುಗ್ರಹಿಸಿಕೊಡು. ಮಕ್ಕಳು, ಮೊಮ್ಮಕ್ಕಳು, ಮರಿಮಕ್ಕಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವಾ ಅವರ ಸಂತತಿಯಾಗಿ ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವಿಸುವಂತೆ ದೇವಾ ಅವರು ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವಾ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಕೃಪೆ ಕೊಡು. ನಿನ್ನ ಸೇವಕರಂತ ನಾವು ಅವರನ್ನ ಆಶಿಸ್ತೇವೆ, ಹರಿಸ್ತೇವೆ. ದೇವ ನಿನ್ನ ಕೃಪೆ ಅವರ ಒಟ್ಟಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಸದಾಕಾಲ ನೆಲೆಯಾಗಿರುವ ಹಾಗೆ ಎಲ್ಲ ಸುದ್ದಿ ಸ್ತೋತ್ರ ನಿನಗೆ ಸಲ್ಲಿಸಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿದ್ದೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினரும் தாயும் தந்தையுமான கடவுளது அன்பு, தூயாவியாரின் இணையராத கூட்டுறவு பராமரி பாதுகாப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடு மிக சிறப்பாக கடவுளுடைய பேருருளாம் தனது 100வது பிறந்த நாளை கண்டிருக்கிற அருமையான அம்மா லில்லி கம்பீரம் அவர்களோடு கடவுள் ஈவாக அவருக்கு அருள் இருக்கிற பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், அவர்தம் பிள்ளைகளோடு அம்மாவுடைய முதல் வயது கனி தருகிற இந்த நல்வாழ்வோடு கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதங்களினால் அவருடைய தொடர் பயணத்தோடு நீங்க நிலவரமானவர் எடுத்த கடவுளே, ஆமென்.